சென்னையில் திரும்ப மழை அலர்ட் அப்படின்னு வந்தாவே நம்மளுக்கு மனசு அப்படியே சும்மா பதப்பதக்கும். ஐயோ என்னடா பண்ண போகிறோம், என்ன சமைக்கணும், திங்ஸ் என்ன வாங்கி வைக்கணும், தண்ணி ரொப்பணும், இந்த மாதிரி ஏகப்பட்ட திங்ஸ் மைண்டில் ஓடுங்க. அதை விட ஒரு படி அதிகமாக நம்மளுக்கு ஃபுட்டு என்ன சுட சுட சமைக்கலாம் அப்படின்னு ஒரு பக்கம் தோணும். ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் பருப்பூசலி நான் பண்ணேன். அதுவும் இந்த தடவை கொடமிளகாயும் கேரட்டும் வச்சு பருப்பூசலி. நம்ம வீட்டிலலாம் கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா வாழைப்புல பருப்பூசலி பண்ணுவாங்க. அந்த மாதிரி ரொம்ப பேசிக்கான பருப்பூசலி தான். பட் சென்னை வந்ததுக்கு அப்புறம் தான் நான் கற்றுக்கிட்டேன், கொடமிளகால கூட பருப்பூசலி பண்ணலாமோ அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியாச்சு. பட் பருப்பூசலிக்கு தொட்டுக்க வத்த குழம்பு தான் ரொம்ப என்ன சொல்கிறது ஆப்டான காம்பினேஷன் சொல்லலாம். பட் கோயம்புத்தூரில் மோர் குழம்பும் பருப்பூசலியும் தான் ஒரு காம்பினேஷன். பட் ஓகே இந்த ஊர் வந்துட்டால் இந்த ஊர் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆகிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வத்த குழம்பு பருப்பூசலி சுட்டப்பளம் அடடடடா என்ன ஒரு காம்பினேஷனுங்க. மழைக்கு அப்படியே இதமாக இறங்குது உள்ள.